வணக்கம். செமன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விவோ V15 ப்ரோ என்னோடய ஃபோன் தான் இது. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கம்பெனியில் இருந்தது எனக்கு. எப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க்கிங்கில் இருக்கும்போது நல்லா இருக்குது. ரிங்டோன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது கட்டாய கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டுச்சு எனக்கு. ரிங்டோன் கிளியராக இல்லை வாய்ஸு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே போனால் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆச்சு, ரீஸ்டார்ட் ஆச்சு. நார்மலாக இருக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆப்ஷன் ஃபுல்லாக நார்மலாக இருக்கும்போது ஃபோன் வந்து நல்லா பக்கா ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கால் வரும்போது சொல்லி கேமரா ஆப்ஷனில் போகும்போது இந்த மாதிரி டக்குன்னு ஆட்டோமேட்டிக் ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இதை நம்ம என்ன நினைப்போம், ஒன்று சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் நினைப்போம், இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆகலை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ரீபாலிங் பண்ணோம் சிபியூன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ், அதாவது வைரஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும். இல்லை போர்டில் தண்ணி பட்டிருந்தாலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா நார்மலாக தண்ணி பட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதேமாதிரி பேட்டரி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருந்தாலும் அந்த வோல்டேஜ் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். சரி, நான் இது வந்து நம்ம பெரிய அளவில் யோசிக்காமல் சிம்பிளாக நம்ம யோசித்து ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் மூலமே பாருங்கள். அப்போ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், ஃபோன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது மற்ற விஷயங்கள் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சில நேரங்கள் இந்த மாதிரி ஆகுது. அதேமாரி கேமரா ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன ஏற்கனவே மாதிரி சாஃப்ட்வேரோ இல்லை போர்டில் ஷார்ட் ஆகியோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ மெயினாக வந்து ஒரு செல்ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆம்பியர் ரொம்ப முக்கியம். இந்த ஆம்பியர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பேட்டரியில் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த ஆம்பியரில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பு டெம்பரேச்சர்ன்ற விஷயம், அதை பிஎஸ்சின்னு சொல்லி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லீக்கேஜ் இருந்தாலும் சரி, அந்த பாயிண்ட் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தாலும் சரி, பேட்டரியிலோ இல்லை போர்ட்லேயோ ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம சர்க்யூட்டில் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி அந்த கான்செப்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஆம்பியர் கிளியராக கிடைக்காமல் இருந்தாலும், இப்போ செல்ஃபோனுக்கு மெயின் கான்செப்ட் வந்து ப்ராசருக்கு அதிகமான ஆம்பியர் வேணும், சக்தி வேணும், அந்த கரண்ட் வேணும். இந்த ஆம்பியர் வந்து கண்டிப்பாக நம்ம பேட்டரியிலேருந்து தான் கொடுத்தே ஆகணும். அப்போ பேட்டரியிலேருந்து அந்த ஆம்பியர் வருது. இப்போ ஒவ்வொரு பேட்டரியிலேயுமே என்ன ஆம்பியர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆம்பியர் தான் ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகுதுன்னு சொல்ல வரேன். அப்போது அந்த ஆம்பியர் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபியூ ப்ராசர்னு சொல்கிறது தான். கோல்காம், மீடியாடெக், ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஐசியில் எழுதியிருப்பாங்க, மேலேயே பார்த்தாலே தெரியும். அதான் அதிகமான ஆம்பியர் எடுத்துக்கிறோம் மற்ற செக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போது சிபியூவில் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுமோ கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக அதிகமான ஆம்பியர் தேவைப்படும். கேமராக்கெலாம் அதிகமான ஆம்பியர் தேவைப்படும். அப்போது நம்ம மெயினாக வந்து பேட்டரியில் ஆம்பியர் சரியாக ப்ராப்பராக இருக்கா இல்லையா செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் நினச்சி நான் சாஃப்ட்வேர் போட்டாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகலை. சேம் இதே கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு. அதாவது நம்ம ஜஸ்ட் நான் வந்து இதை ஃபார்மேட் பண்ணணும்னு நினச்சேன். நான் பண்ணி பார்த்துமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கல. நம்ம ஒரு ஃபால்ட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட பேசிக் தெரியாமல், பேசிக்ன்றது எல்லோரும் எதிர்பார்க்குற என்னென்னா பேசிக் கான்செப்ட், பேசிக் கீபோர்ட் செட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஒரு சர்க்யூட்டோட பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் தான் பேசிக்னு சொல்லுவோம். அப்போ ரேடியோ, டிவி, எலக்ட்ரானிக்ஸ் எதுனாலும் சர்வீஸ், செல்ஃபோன் வரைக்கும் எது பண்ணாலுமே பேசிக்காக டயக்ராம் பார்க்க தெரியணும், ஸ்பேர் செக் பண்ண தெரியணும், அதோட லைன் சீரீஸில் இருக்கா, பேரலில் இருக்கா, என்ன வேல்யூ இருக்குது, எப்படி வோல்டேஜ் செக் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சு தான் நெக்ஸ்ட் ஐசி லெவல் நம்ம போக முடியும்னு சொல்லுவேன். அப்போ நம்ம பேசிக்ன்ற விஷயம் இதுதான் அடிப்படை. இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டோ, ஐஃபோனோ, அதுக்கப்புறம் அப்டேட் எது வந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா பேஸ் தெளிவாக இருந்தால் தான் நம்ம புது விஷயங்களை அப்டேட் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவேன். அப்போ ஆண்ட்ராய்டு லெவல்ன்றது நம்ம பேசிக்கை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த லெவல். பேசிக் கீபோர்ட்ஸ் நான் சொல்ல வரல, நம்ம எலக்ட்ரானிக்ஸை பற்றி கான்செப்ட் சொல்கிறேன் நான். இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மொபைல் மட்டும்தான் எலக்ட்ரானிக்ஸ் எந்த கான்செப்ட் இருந்தாலும் சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த கேமரா ஆப்ஷனில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்குரிய ஆம்பியர் ப்ராப்பராக கிடச்சிருந்துச்சுன்னா, இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஆம்பியர் இதில் இருக்கிறனால சொல்கிறேன். இந்த ஆம்பியர் வந்து எதில் வழியாக கிடச்சிருக்குன்னா, நம்ம சார்ஜரை கொடுத்துருக்கேன், சார்ஜர் வழியாக ஆம்பியர் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக கேமரா ஓப்பன் ஆகுது. இதே விஷயம் ஜஸ்ட் அந்த சார்ஜரை நான் ரிமூவ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டக்குன்னு வந்து ஆம்பியர் இல்லாதனால உடனே ட்ராப் ஆகி உடனே ஆஃப் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அது ரீஸ்டார்ட் ஆகவும் செய்யுது. இப்போ இந்த சில ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆன் ஆகும், டப்புன்னு உடனே ஆஃப் ஆயிடும்.
நம்ம மைண்டில் என்ன தோணும், உடனே ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னால் உடனே வந்து என்ன கம்ப்ளைண்ட் நடப்போம், உடனே வந்து நம்மளுக்கு CPU தான் ரீபால் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் நம்ம சிபியூன்னு சொல்லி போயிடாதீங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். கான்செப்ட் என்ன இது, நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸில் வந்து அது சிபியூவில் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஃபோன், இஎம்எம்சியில் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஃபோன், ப்ளஸ் இஎம்சி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஆன் பண்ணி விஷயங்கள் எல்லாமே நான் அப்டேட் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம இப்போ சிபியூ லெவலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக பேஸ் ஃபஸ்ட்டு வந்து சக்தி எங்கேருந்து வருது, பேட்டரியிலேருந்து வருது. பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் மட்டும் இல்லை, அந்த டைப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பேட் ஐடி பேட் டெர்ம்னு சொல்லுவோம் நம்ம, டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இதில் வழியாக தான் நமக்கு வருது. அப்போ நம்ம அந்த சர்க்யூட் உங்களுக்கு இந்த மாடலோட டயக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஆல்ரெடி நான் பிரித்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஃபோனில் இருக்க கான்செப்ட் எல்லாம் ஓகே தான். போர்டில் வந்து எந்த ஷார்ட்டுமே இல்லை, தண்ணி படலை. நான் கூட நினச்சா தண்ணி பட்டிருக்கோம், அதனால் கூட ரீஸ்டார்ட் ஆகலாம். இல்லை சாஃப்ட்வேர் வைரஸ் எதாவது இருந்தாலும், இல்லை அப்ளிகேஷன் அதிகமாக ஏற்றிருந்தாலும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பேட்டரியோட கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் அந்த டைப் டெம்பரேச்சர் லைனாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாம் வரக்கூடிய வோல்ட் ப்ராப்பராக வந்துச்சு எல்லாமே. எப்படின்னா அந்த செகண்டில் வருது, அதுக்கப்புறம் உடனே ட்ராப் ஆகுது. எப்படி என்னென்னு பார்க்கும்போது போர்டில் ப்ராப்ளம் இல்லை, ஷார்ட் எதுவுமே இல்லை. என்ன கான்செப்ட்னா பேட்டரியில் ப்ராப்பரான ஆம்பியர் இல்லை. அப்போ நான் உடனே வந்து நான் டிசி பவர் சப்ளை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து டேரெக்டாக ஒரு பேட்டரி எடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு பேட்டரி வாங்கியிருக்கேன். அந்த பேட்டரி நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபால்ட்டை பொறுத்த நம்ம வந்து பேசிக்காக கொஞ்சம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலே போதும். அப்போ திரும்ப சொல்கிற பேசிக்னு ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் பேசிக் மொபைல் கிடையாது. நல்லா கேட்டுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் பேஸ்ன்ற விஷயம், எல்லா ஃபீல்டுக்கும் பேசிக்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பேஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ண முடியும். எல்லோரும் வந்து பேசிக்ன்ற விஷயத்தை ஒரு கான்செப்ட் தனியாகவும் அப்டேட்ன்ற விஷயத்தை தனியாகவும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே இந்த பேஸை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் தெரிஞ்சு தான் நம்ம அப்டேட்டே பண்ண முடியும்னு சொல்ல வரேன் நான். அப்போ நம்ம கீபோர்ட் செட்டு ஒரு கான்செப்ட் படி பார்த்தோம், ஆண்ட்ராய்டு ஒரு கான்செப்ட் படி பார்க்குறோம் அப்படின்ற விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குமே அதே சேம் ஸ்பேர் பார்க்க போகிறோம், வேல்யூ பார்க்க போகிறோம், வோல்டேஜ் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஐசியை ஃபாலோ பண்ண போகிறோம். இதே சேம் கீபோர்ட்லேயும் ஆம்பியர் ரீட் பண்ண போகிறோம், டெம்பரேச்சர் ரீட் பண்ணலான்னு சொல்கிறேன். அது நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம அப்டேட் நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கனால நம்ம பிளேட் அதை சீல்டு பிளேட் அதிகமாக கொடுத்து மோல்டிங் பண்ணி வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால நம்ம அப்டேட் கான்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேடி போகிறோம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம முழுமையாக நம்ம அந்த பேஸை தெரிஞ்சிட்டின்னு சொன்னால் எந்த ஃபோனாலும் ரெடி பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறது நம்ம அந்த டைப் டெம்பரேச்சர் பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன். அதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவேன். டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டயக்ராமில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பேட்டரியை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன் நான், உங்களுக்கு வந்து ஆம்பியர் கிடைக்காதனால சார்ஜர்லேருந்து கொடுத்தேன். சார்ஜர் வழியாக ஆம்பியர் கிடச்சனால ஃபங்க்ஷன் ஆச்சு. அப்போ அது கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகலை, ஒர்க் ஆச்சு. அப்போது பேட்டரியில் ஆம்பியர் இல்லை, பேட்டரியில் கெமிக்கல் லீக்கேஜ் ஆகிடுச்சு. ஆனால் பேட்டரி பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஸ்மெல் எதுவுமே அடிக்கலை. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து உள்ள சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீடிங் எடுக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நான் வந்து கேமராக்குள்ளே போகும்போது ஆஃப் ஆச்சுன்னு சொன்னேன், ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கேமரா ஆப்ஷனில் போகிறேன், சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. இப்போ நான் சார்ஜர் எதுவுமே கனெக்ட் ஆகலை. இப்போ நம்ம நார்மலாக அந்த கேமரா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆகலை. அப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது கேமரா போட்டு பார்த்தேன், ரீஸ்டார்ட் ஆச்சு. அது கால் வரும்போது ரிங்டோன் கட்டாய வந்துச்சு. இப்போ அதே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேட்டரி போட்டுட்டு நான் வந்து ரிங்டோன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரிங்டோன் வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் கால் வரும்போது ஓகே இருந்துச்சு, நெட்டு கனெக்ட் பண்ணும்போது சரி, இல்லை கேமரா ஆப்ஷனுக்குள்ளே போகும்போதும் சரி. அப்போ ஆம்பியர் ஜாஸ்தி எந்த மாதிரி எடுக்குதோ அந்த மாதிரி இடங்களில் இப்போ யூஸ் பண்ணும்போது, அந்த இடத்த யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆம்பியர் ப்ராப்பராக கிடைக்காதனால ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃபோனு. அப்போ நம்ம பேட்டரியிலேருந்து கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். இந்த பேஸை நீங்கள் பிடிச்சி போனாலே போதும். இது வந்து கீபோர்ட் செட்லேயும் இதே பேஸு தான், ஆண்ட்ராய்டில் அதே பேஸு தான், ஐஃபோனாக இருந்தாலும் அதே பேஸ் தான், அப்டேட் எதுவாக இருந்தாலும் அதே பேஸு தான். ஆம்பியர்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் மட்டும் இல்லை, வோல்டேஜ் கான்செப்ட் வேறு, கரண்ட்டுன்ற விஷயம் வேறு. அதான் ஆம்பியர்னு சொல்லுவோம், நம்ம சக்தின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் அந்த கான்செப்டை எனக்கு புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன் நான்.
இப்போ இதுக்கு வந்து ஃபால்ட் வந்து ஜஸ்ட் வந்து பேட்ரி மட்டும்தான் கம்ப்ளைண்ட், காரணம் அந்த ஆம்பியர் லைன் அதான் பிரச்சனையாக இருந்திருக்கு. இப்போ சர்க்யூட் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டுச்சுன்னு சொல்லி இதில் காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே எந்த பழைய பேட்டரி நான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன், அந்த புது பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கால் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன்லேருந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். என்னோடய நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். பண்ணால் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கனெக்ட் பண்ணும்போது நார்மல் சவுண்டு வருது உங்களுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள். இப்போ சவுண்ட் நார்மலாக கேட்குது. இப்போ நான் சார்ஜர் போட்டுறேன்னா அப்படி இருக்குது. நான் சார்ஜர் ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணுறேன். லைட்டு கட்டாகி தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வாய்ஸ் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம நினச்சிட்டு என்ன சாஃப்ட்வேர் கம்பெனின்னு நினைப்போம். பெரும்பாலும் இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மாதிரி ஷேக் ஆகும். இந்த மாதிரி இதை பார்த்து நம்ம வந்து டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்கும், கிராஃபிக்ஸ் போயிருக்கும், அந்த மாதிரி நினைப்போம். இது எல்லாத்துக்குமே சிக்னல் வந்து எங்கேருந்து வருதுன்னா கண்டிப்பாக சிபிலேருந்து தான் வருது. ஆம்பியர் வந்து ப்ராப்பராக வந்து பேட்டரியிலேருந்து தான் வரணும். இந்த ஆம்பியர் லைன் ப்ராப்பராக இல்லாதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் நினைக்கலாம், சார் பேட்டரி ப்ராப்ளம் தான் சார், ஜஸ்ட்டு சொல்லியிருக்கலாமே நீங்கள் அப்படின்னா. கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக அந்த கான்செப்ட், அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வருது. அப்போ மஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பேட்டரியை ஃபாலோ பண்ணுற கான்செப்ட், இந்த ஆம்பியரை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜை பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஆம்பியர் லைனை ப்ராப்பராக செக் பண்ணணும். இந்த ஆம்பியர் லைனை ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சர்க்யூட் மூலமாக காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தருமே அதை ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆம்பியரில் இந்த மாதிரி வோல்டேஜ் வரும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், எந்த மாதிரி செக்ஷனுக்குலாம் போகும் தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த மாதிரிலாம் ஃபால்ட் வரும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாடல். இது கீபோர்டு ஃபோன் வரைக்கும், இது கீபோர்டு ஃபோன்லேருந்து எல்லா ஃபோனுக்கும் இந்த கான்செப்ட் இருக்குது சார். சில ஃபோன் அந்த 1600 எடுத்து பார்த்தீங்கன்னா நடு பாயிண்ட் ஆம்பியர் பாயிண்ட் இல்லை அடைச்சிருந்தாலும் சரி, பின் டேமேஜ் இருந்தாலும் சரி, இல்லை பேட்டரி ஆம்பியர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த பாதை சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, சிம் எடுக்காமல் போயிடும், சார்ஜ் ஏறாமல் போயிடும். அப்போ நினைக்கலாம் சார் சார்ஜ் ஏறல, சிம் எடுக்கல அப்படின்னா சிம் ட்ரே, சிம் ஐசி பார்த்துட்ருப்போம், கண்டிப்பாக பேட்டரியை மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் இப்போ ஒரு மாடல்லையும் அதிகமான கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹேங் ஆகி நிற்கிது. அதை பார்த்து நம்ம உடனே வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்காமல் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து போங்கன்னு சொல்கிறேன். அந்த பேசிக் கான்செப்ட் ஆம்பியர்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு பேசிக் இருக்குது. இந்த பேசிக் கான்செப்ட் தான் மூலியமாக நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. அப்போ ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது தான் பேஸ் நம்மளுக்கு அடிப்படை. அதை தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம ஐசி லெவல் வரைக்கும் அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சிபியூலேருந்து இஎம்எம்சி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எப்படிலாம் சால்வ் பண்ணுறது, வோல்டேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்டேட் கிளாஸஸ்னால் உங்களுக்கு யூடியூப்லேயே தரப்போகிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து எதிர்பார்த்துருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு முழுமையாக நம்ம அப்டேட் கான்செப்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த மாடலில் அந்த ஆம்பியர் லைனை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக், அதாவது அடிப்படை தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. அடிப்படை பேசிக் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் கொடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் நான் தரேன் உங்களுக்கு. வந்து சர்க்யூட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேட்ரி பாயிண்டில் வந்து ப்ளஸ் மைனஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் டெம்பரேச்சர் பார்த்தீங்களா, அது பேட் ஐடி, பேட் தெம்னு சொல்லுவோம், நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறதான். இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்மளுக்கு மெயின் பவர் ஐசிக்கு போகும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் லைனும் அதில் தான் கிடைக்க போகுது, சார்ஜிங்கில் வரக்கூடிய அவுட்புட் லைனும். அதேமாதிரி இது டெம்பரேச்சர் லைனில் இடையில வந்து ரெசிஸ்டர் தெர்மிஸ்டர்னு சொல்லி ஸ்பேரை வச்சு நம்ம கிரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஹை டெம்பரேச்சர் போர்டில், அதாவது ஷார்ட் ஆனாலும் சரி, பேட்ரி ரொம்ப லீக்கேஜ் ஹீட் ஆனாலும் சரி, டெம்பரேச்சரை வச்சு நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது பேட்ரி லோ, டெம்பரேச்சர் ஹை அப்படின்னு சொல்லி காட்டும் பார்த்திங்களா, இந்த மாதிரி கான்செப்டும் இந்த தெர்மிஸ்டர் வழியாக நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் பாதை வழியாக அந்த ரெசிஸ்டன்ஸை கொடுத்து கிரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் காரணம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக இதை வச்சு ஃபைன் பண்ண முடியும்னு சொல்லுறேன். அப்போ நம்ம வந்து அந்த பேட் ஐடி ப்ளஸ் பேட் தெர்ம் இந்த சர்க்யூட் லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கிடையில் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் 24 கிலோ ஓம்ஸ் அல்லது 20 கிலோ ஓம்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஃபோன் வந்து 100 கிலோ ஓம்ஸும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. அதாவது அந்த லைன் டேமேஜ் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஃபிட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக இந்த பேஸ் தான் இந்த ஃபோனோட கான்செப்ட். நம்ம ஃபால்ட் வந்து கான்செப்ட் வந்து ஆம்பியர் ப்ராப்பராக பேட்டரியில் இல்லை. இதே விஷயம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட் ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆயிருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக நம்ம அந்த ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ சேம் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், சர்க்யூட்டை முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி பேஸ் கான்செப்ட் எதனால் ஒர்க் ஆகுது, என்ன கான்செப்ட் சொல்லி ஒவ்வொரு செக்ஷனையும் தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அடுத்தது அப்டேட்ஸ் கான்செப்ட் கொடுக்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.